வணக்கம். டான் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் குணம் துஷ்யந்தன். முதலில் தலைப்பு செய்திகள். பலாலி விமான நிலையம் இந்தியாவின் முழு ஆதரவுடன் விஸ்தீர்ணம் செய்யப்பட்டு வருகிறது எனவும் விஸ்தீர்ண பணிகள் விரைந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மீள குடியமர்த்தப்பட்டுள்ள மக்களின் பொருளாதார நிலையை உயர்வடைய செய்யும் நோக்கில் வவுனியா மாவட்டத்தில் பாரிய ஆடை தொழிற்சாலைகள். நாட்டின் சகல அரசியல் கைதிகளுக்கும் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட மூவரின் கருணை மனுக்களை மறுபரிசீலனை செய்யுமாறு தமிழக பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் மறுப்பு. லிபியா பற்றி எரியும் வரை போராட்டம் தொடரும் என்கிறார் லிபியா அதிபர் கடாபி. சிறிய இடைவெளியை தொடர்ந்து செய்திகள் தொடரும்.